ஹாய் கைஸ், வெல்கம் டு டிகே ஃபேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் வந்து வாட்டர் ஊற்றி பாஸ்தாவை வந்து பாயில் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆனியன், கறி லீவ்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கார்லிக் போட்டுக்கணும் கட் பண்ணிவிட்டு. அது போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது, இல்லைன்னா அது வந்து தீஞ்சு போயிடும். ஸோ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது இதில் வந்து கொஞ்சோண்டு காரத்தூள், அதாவது ஸ்பைசி மசாலா போட்டுட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயில் பண்ண பாஸ்தாவை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இது கூட வந்து நம்ம சாஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா சோயா சாஸ் 3மே ஆட் பண்ணியிருந்தேன். அதில் கொடுத்துருக்குற அந்த கேப் அளவு வந்து ஆட் பண்ணியிருந்தேன், ஸ்பூன்லாம் போடல. அதில் கொடுத்துருந்த அந்த கேப்பையே வந்து கேப்லேயே கொஞ்சம் ஊற்றிட்டு அதே ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டேன். 1 கேப் தான் 3மே போட்டேன். சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் போட்டதுக்கப்புறமா மேகி மசாலா வந்து போட்டுக்கிட்டேன். அதில் மேகி மசாலா போட்டதுக்கப்புறமா அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு சூப்பரான பாஸ்தா ரெடி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்